தோழர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துருப்போம் ரீசெண்டா அந்த லயோலா காலேஜ்ல பார்த்தோம்னா ஒரு ஜாப் ஃபேர் ஒன்று நடக்குது. அதை பத்தின வீடியோஸ்லாம் நிறைய வருது. அதுல முக்கியமா என்ன இருக்குன்னா, இளைஞர்கள் வந்து ஜாப் ஃபேருக்கு வேலை தேடி வராங்க. நிக்கிறதுக்கு கூட சரியான ஒரு இடம் இல்லாத மாதிரி நெரிசலா இருந்திருக்கு. சரி, இது அங்க என்னதான் நடந்துச்சு அந்த மாதிரி பார்க்க போனோம்னா, நிறைய பேர் நெரிசல்ல மயக்கம் போட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு நெரிசல் நிக்க முடியாம, சரி எனக்கு வேலையே வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திரும்பி போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல போகும்போது நானும் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், என் கூட படிச்ச நிறைய பசங்க வந்து அந்த இடத்துக்குலாம் போயிருக்காங்க. அது அவங்களாம் இந்த மாதிரி பகிர்றாங்க. இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, எனக்கு நான் வந்து அந்த ஜாப் ஃபேர் நடந்து ஒரு 2 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிற யாரெல்லாம் பாக்குறேனோ அவங்களாம் நானும் அந்த ஜாப் ஃபேருக்கு போனேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்ன சுத்தியும் என்ன மாதிரி நடக்குதுன்ற மாதிரி நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப நான் இங்க இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, இங்க இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தான். தொடர்ச்சியா அது அதிகமாயிட்டே தான் வருது. இப்ப பார்க்க போனோம்னா ஒரு 2025, அதாவது அதோட கடைசி காலாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அக்டோபர் டு டிசம்பர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 14.7 இருந்திருக்கு. அதுவே வந்து இந்த 2026 ஆரம்பிச்சு காலாண்டு இருக்குல்ல, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாசத்துல என்ன இருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 15% வந்து நிக்குது. அப்படின்னா இது 0.% தானே டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போனோம்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் படி இது வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டோட இது அதிகமா இருக்குன்றதுதான் கணக்கு. அப்படின்னா இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். இப்போ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அந்த ஜேர்னி பார்க்க போனோம்னா, காலேஜ் சேரும் போதே நாங்க வந்து அந்த டொனேஷனோ இல்ல அதுக்கு அந்த டொனேஷன் அந்த இது அதுன்னு கட்டி அட்மிஷன் ஃபீஸ் அதெல்லாம் கட்டி ஒரு காலேஜுக்குள்ள ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணி அந்த 1 வருஷம் 2 வருஷம், அந்த 3வது வருஷம் பாதியில என்ன ஸ்டார்ட் ஆகும்னா, அடுத்த வருஷம் நம்மள வந்து பிளேஸ் ஆகணும்னு சொல்லி அது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கும் சேர்த்து காசு கட்டுவோம். அதே மாதிரி பார்க்க போனோம்னா இவ்வளவு வருஷத்துல அந்த ஃபீஸ் மட்டும் தான் கேட்பானான்னு பார்த்தா அது இல்ல. எக்ஸாம் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்னு அது அடிஷனலா அந்த சைடு போயிட்டே இருந்திருக்கும். இப்போ ஃபைனல் இயரும் வந்தாச்சு. பிளேஸ்மெண்ட்டுக்கும் நாங்க காசு கட்டிட்டு இருப்போம். அடுத்தது பிளேஸ்மெண்ட்னு வருதான்னு பார்த்தா பிளேஸ்மெண்ட்டுக்கு சில கம்பெனிகள்லாம் வரும். ஆனா என்ன மாதிரியான கம்பெனிகள் வரும்னா, இந்த மாதிரி இவ்வளவு வருஷம் பாண்டு போட்டாதான் வந்து உங்களை எடுத்துப்போம்ன்ற மாதிரி கம்பெனி. அதுல போனோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் நியூ எம்ப்ளாயிஸ் வேற, அவங்களால சில ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை வந்து சகிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த வேலையை விட்டு வர்றது இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அந்த இடத்துல வந்து சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெளில வரணும்னா இவ்வளவு லட்சம் கட்டணும்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையோட அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப சரிப்பா, நான் காலேஜ் பிளேஸ்மெண்ட்லயே போல, நானே தனியா வந்து ஜாப் பாக்குறேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்திருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் கிடைக்காதவங்க இல்லைன்னா தானே வந்து ஜாப் பாக்குறேன்னு வந்தவங்க, இந்த 2 வகையா இருக்கு. இதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளில போயிட்டு ஜாப் தேட ஆரம்பிப்பாங்க. அதுலயும் இதே மாதிரி சில பேர்லாம் பாண்டு அதெல்லாம் நிறைய வரும். அதுவும் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, உடனே வந்து ஒரு கோர்ஸ் படிக்கணும், அதுக்கு சில லட்சங்கள் செலவழிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே ஏதோ ஒரு வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ ஏதோ ஒண்ணு, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சாலும் அவங்களுக்கு சரியான சம்பளம் இருக்கிறது இல்ல. அதே மாதிரி லே ஆஃப் ஆகுது. அதுவும் முக்கியமா ஐடிக்கு டிராவல் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு அதிகமா லே ஆஃப் ஆயிட்டு வருதுன்னு சொல்லலாம். அப்பனா வந்து இந்த ஒரு ஸ்பேனை நம்ம பாத்துக்கலாம். இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்டிங் வரைக்கும், வேலைக்கு சேர்ற வரைக்கும், வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமும் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவன் ஃபேஸ் பண்றான்றது இதுல நம்மளுக்கு கிளியரா நமக்கு புரியுது இந்த ஹிஸ்டரியில. அப்படின்னா இங்க வந்து ஸ்கூல் முடிச்சு போகும்போதே பிரைவேட் காலேஜா தான் இருக்கு. அப்பனா அது பிரைவேட் காலேஜஸ் அந்த எஜுகேஷன் அவங்க ஒரு பர்சனை டெவலப் பண்ணணும்னு அது பாக்குதா, இல்லைன்னா வந்துட்டு என்னோட காலேஜ்ல சீட்டை விற்கணும்ன்றது மாதிரி பாக்குதா அப்படின்னா, பிரைவேட் காலேஜஸ் 100% தன்னோட காலேஜ் சீட்டு வந்து ஃபுல் ஆகணும், சீட்டு ஃபில் ஆகணும், அதிகமாக தான் ஆகணும். அதாவது போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து அட்மிஷன் அதிகமாகணும், எனக்கு காசு வரணும்ன்ற மாதிரியான திங்கிங்ல தான் இந்த பிரைவேட் காலேஜஸ்லாம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இதனாலதான் நம்ம பிரைவேடைசேஷனுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து மோடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம், இத்தனை லட்சம் வந்துட்டு நாங்க எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இவங்க விஜயும் வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னா, நார்மலா வந்து என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இங்க அழைச்சிட்டு வரோம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் சொல்லி பல வருடங்களா நம்ம பார்த்துட்டு வரோம். என்னதான் நம்ம பார்த்துட்டு வந்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எதுவும் குறையிற மாதிரி தெரியல, அதிகமாயிட்டே இருக்கு. அப்படின்னா வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட்டிட்டு வருதுன்றது ஒரு சரியான டெசிஷனா என்னன்னு கேட்டோம்னா இல்லன்னு தான் அர்த்தம். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் எப்பயும் ஏறுற மாதிரியே தெரியல. டோட்டலா பார்க்க போனோம்னா நம்ம படிச்சு வந்த காலேஜஸும் சரி, நம்ம கவர்மெண்ட்டும் சரி, நீதிபதியே என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்டு காக்ரோச்சஸ் வந்துட்டு நம்ம நாட்டை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கு சொல்லும் போதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க வந்துட்டு இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த பார்ட்டி மாதிரி எல்லாரும் திடீர்னு ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. நிறைய பேர் அதுல ஜாயின் பண்ணுன்ற மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நீட்டுக்கு அகேன்ஸ்டாவும் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலகணும்னு சொல்லியும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க சொல்ல இப்போ நம்ம பிரைவேட் காலேஜஸ்ல இருந்து படிச்சுட்டு வரோம். அதே மாதிரி இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. அப்போ நம்ம பிரைவேட் காலேஜஸ்ல இருந்து
வரும்போது நம்மளுக்கு இப்ப நான் எனக்கு வேலை இல்லை, நான் அதாவது அவங்க காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வந்தேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை. அப்பனா வந்து அந்த காலேஜ் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணுதா, ஏதாச்சும் பில் பாஸ் பண்ண சொல்லுதா? எதுவும் சொல்லல. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இருக்காங்க, யூத் ஃபோர்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னேட்டடா அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருக்குன்ற மாதிரி கவலைப்படுறாங்களானா இல்ல. அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு கவர்மெண்ட் எதிர்த்து கொஸ்டின் கேட்க வேண்டிய ஒரு பர்டன் வந்து நம்ம மேல இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு யூத் ஃபோர்ஸஸும் நம்ம இந்தியால வந்து வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா வந்து நம்ம கொஸ்டின் பண்ணி பல போராட்டங்களை கையில எடுத்தாதான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நன்றி.